Hey, where is your boss? There. சொல்லமுதா என்ன பண்ணிட்டு இருக்க? அது கால்வாசி பணத்தை ரெடி பண்ணிட்டமா? கால்வாசி பத்திரிக்கை அவன் கொடுத்துட்டான். நானும் கால்வாசி லெட்டர் எழுதிட்டேன். நான் வேணா எழுதின வரைக்கும் அனுப்பட்டா? இங்க பாரு. Come on, bro. சும்மா பணத்தை ரெடி பண்ற வழிய பாரு. சமாதானம். அவர்தான் போறாரு கூடவே போறேன். நம்ம ப்ராஜெக்ட் வேற ஒருத்தன் கையில மாறிட போதியா? டேய் அண்ணதானா அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? நம்ம எடுக்கிற ப்ராஜெக்ட் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? தட்டுவோம் தூக்குவோம். நம்மளால இந்த ப்ராஜெக்ட் எடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு போய் நம்மள ரிவீட் அடிச்சிருச்சு. இவனுங்கெல்லாம் பிள்ளாக்க பசங்கடா. கண்ணாடி கூண்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கருப்பொட்டி தட்டுறவனுங்க. இவனுங்களே அந்த பேய் 4 ரிவீட் அடிச்சாண்டா சரிப்பட்டு வரும். பிளான் பண்ணி 5 லட்சத்தை தூக்குறோம். உனக்கு 2 எனக்கு 2. டேய் நான் அப்ப எனக்கு நீ தான பிரிச்சு கொடுக்குற அந்த பொறுப்பு உனக்கு இருக்கு. கொடுக்குறேன். டேய் அப்ப பணத்துல என்ன பங்கு இல்லையா? இதுக்கு தான் என்ன ஜெயில தட்டிங்களா? அப்ப நான் எப்ப தொழில் கத்து? ஏய் கால்வாசி எரிஞ்ச கழுகு முதல்ல பேச கத்துக்கோ அப்புறம் தொழில் டேய் கத்துக்கோ. பீட்ரூட் பாடி இப்படி வா. யாரா அவனுங்க? உன் பெரியப்பா பசங்க வந்திருக்காங்க பாரு. ஹேய் who are you? How are you? டேய் எந்த கோயிலுல முடி விட்டுக்கற? முண்டகனி அம்மா கோயிலுக்கு. டேய் ஏன் குலதெய்வம்டா இது? அப்படியே அச்சுக்கோ ஒண்ணா மொட்டச்சிங்களா? டேய் அவனே பரங்கிமலை ஜோதியில பதுங்கி படம் பார்க்குற மாதிரி இருக்கான். அவன்கிட்ட போய் ஆயி போயிட்டு யாரா நீ? ஏண்டா ஸ்மோக்கிங் கார்டு போறானுங்களோ இல்லையோ எல்லா படத்துலயும் நான் போட்டுறானுங்கடா. ஏன் தம்பி ரொம்ப டேலண்டான ஆளா சேம்பி ஆயிட்டாரு அவரு. அவன் அப்படி என்ன ஜோக் அச்சா partner. என்னடா இவனுக்கு ஏதோ பிளான் பண்றாங்க. வா போய் பார்க்கலாம். டேய் இவனுக்கு கூட 2 நிமிஷம் பேசுறதுக்கே காண்டாகுது. நான் போய் ஆள் கூட பேசுறேன். அது அவன் கூட பிஸியா இருக்கான். வரல அவனுக்கு ஃபைட் அவனுக்கு. கூலிங் கிளாஸ்லாம் போட்டுறத பார்த்தா ரொம்ப டேர்ப்பாங்களே. உங்க கம்பெனி பத்தி எல்லா டீடைல்ஸும் எங்களுக்கு தெரியும். ஏதாவது கூகுள்ல சர்ச் பண்ணீங்களா? எங்கேயோ சர்ச் ரொம்ப துமுறா பேசுறாங்க. சரி சொல்லுங்க. கமிங் டு த பாயிண்ட். வா டாடி நானும் சார்பேட்டை தான். சுமாரா போட் கிளப்ல ஒரு இண்டிபெண்டன்ட் பங்களோ தனி வீடு. அதுல ஒரு ஓல்ட் மேன் வயசான ஆளு. அவனை சுத்தி நிறைய மிஷின். அது நடுல ஒரு ஷிப்புனா கப்பல்ல. கப்பல் இப்படி வீட்டுக்குள்ள இருக்கும். அது எனக்கு வேணும். 20 lakhs. 20 lakhs? 20 lakhs. இப்படியாவது சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு வேண்டியதான். பாஸ் அவங்க சொல்ற அட்ரஸ் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அந்த வீட்டுல பேய் இருக்கு. இங்க பாருங்க பிக் அமௌண்ட் பிக் ரிஸ்க். நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க பார்த்து. ஏன் சொல்லிடுற இந்த காலத்துல போய் பேய் சாமி நம்புறீங்களா? ஆமா. அப்ப பேயை கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். ஒரு படத்துல ஹீரோ இருந்தா வில்லன் இருக்க மாட்டான். எது இந்த மரதான படத்துல அந்த மாதிரியா? சார் நல்ல டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். உங்கள் ப்ராஜெக்டோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா 10 and 15 days போதும்ல வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். I'm sorry. I can't wait so long. இன்னைக்கு நைட்டே பண்ணலாம். ரைட்டா? யோ பப்புன்ற சார் ஒரு நைட் வெயிட் பண்ணனா ஆயிட போறா. திஸ் காய் யாருன்னு தெரியல. பாஸ் இன்னைக்கு நைட்டே பண்ணணும்னு சொல்றான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை. பேய்க்கு ஃபுல் பவர். மட்டன் பிரியாணி என்ன சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஆமா பேய்க்கு வர பிடிக்குமே. சார் இல்லை சார் ஒரே பேமெண்ட் 30 lakhs. ஏய் என்னடா 10 ஏத்தினுக்கிறீங்க? அப்படி என்னடா இருக்குது அது சிப்ல? என்ன டாடி? It has nothing to do with you. நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. Shut the fly up. நத்த ஃப்ரை. அம்மா கார்டு பேசுறேன். சார் நான் எதா இருந்தாலும் என் காட்டை தான் கேட்பேன். நான் கேட்டு வந்தேன். நீ பேமெண்ட்டை மட்டும் கம்மி பண்ணிடுறாங்க ப்ளீஸ். ப்ராஜெக்ட்டை தூக்கிடுவாங்க போலயே. டேய் எங்கடா போறீங்க? எறா அவனுங்க ரகசியம் சொல்லி சத்தமா தான் பேசுவானே கேட்டுக்க. டேய் சேப்சட்ட பாஸ் மூச்சை பிடிச்சி 3 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்காரு. காடு கிட்ட போறேன் லாடு கிட்ட போறேன்னு. என்ன பாஸ் நீங்க நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் சொல்லுங்க சூடா. உன்னை பெத்தாங்களா செஞ்சாங்களாடா? டாடிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாமா? பேலன்ஸ் இல்ல. ஓ மை கடவுளே. பேய் அப்ப நம்ம பேய் ஐயோ வேண்ட ஆரம்பிச்சிட்டான். கண்டிப்பா நம்ம நல்லா ஆரம்பிச்சிட்டோம். ஆமா ஆமா சரி உத்தரவு கொடுத்துருச்சு. எப்படி கொடுத்துச்சு? விளக்க பாருங்க. என்ன அணிஞ்சிருக்கு? விளக்கம் அணிஞ்சிச்சு. 10 to 10 ராவு காலம். அங்க உட்காந்துருக்கானே அவன் ஷர்ட் பாத்தீங்களா? உங்களுக்கு ராசியே இல்லாத கலர். இப்ப என்னப்பா பண்றது? பணம் முக்கியமா உயிர் முக்கியமா? உயிர் தான் வெரி இருந்தாலும் 30 லட்சம் ரூபா. அப்ப செத்துறா. மரியாதை கையில பேட் டைம் வந்துருச்சு. இந்த ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சங்கடம். கேன்சல் சொல்லுங்க. கேன்சல் 30 லட்சம் ரூபாய்க்கு உயிரோட சொல்றானே. சார் காட் என்ன சொன்னார்னா என் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆன் சைட் போயிட்டு இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் என்னால் பண்ண முடியாது. சிறப்பான முடிவு எடுத்தீங்க பாஸ். உன் மைண்ட் மாறுச்சுனா கால் மீ. ஜானே போடுறேன்டா மாஸ்டர் பிளானு. இப்போ எதுக்கு அந்த ஆள் போட்டோ காட்டுற நீ? அவன் கொடுக்குற கமிஷன் வச்சுட்டு என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படி நடத்துறது? இது பாரு அவன் 30 லட்சம் ரூபாய்க்கு ஓகே சொல்லிட்டான். அடிச்சு பேசினா 50 லட்சம் ரூபாய்க்கு வந்துருவான். நானும் என் தங்கச்சி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடலாம். நீயும் செங்கமலத்தோட அப்படியே தாய்லாந்து ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு ஹனிமூன் போயிட்டு வரலாம்டா. சரி விடு அது ஏன் பிரச்சனை? உன் பிரச்சனை என்ன? அப்படி வா இந்த அட்ரஸ் இப்போ டீல் பேசிடு.
சரி வா போலாம். நான் எப்படி பார்ட்னர் வர்றது? நான் தான் முன்னாடியே நேத்து டீல் வேணான்னு சொன்னேனே. அப்ப யார் போறது? நீதான். பார்ட்னர், நம்ம பாஸோட சாதாரண மூஞ்சிக்கே 30 ஏழு தரேன்னு சொன்னான். உன்னோட முகம் அமைப்புக்கும் நீ போட போற கெட்டப்புக்கும் 30 ஏழுங்க. அவன் மொத்தம் சுத்தி எழுதி கொடுத்துருவாங்க. அதான் உன் ஃபேஸ் வேல்யூ பார்ட்னர். கேட்ச். அவனுக்கு கூட உங்களுக்கு எல்லாம் குடுறா. டேக் டேக். What brings you here, man? அப்படின்னா உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. எனக்கு 50 லட்ச ரூபா வேணும். டப்புன்னு கூட ஆட்டோக்காரன் வெயிட் பண்றான். ஏய் 50 காசு பழத்தை கொடுத்துட்டு 50 லட்ச ரூபா வேணுங்கிற லூசாடா நீ? ஏய் நான் பழத்துக்கு கேட்கலடா, நான் செய்ய போற வேலைக்கு தான் 50 lakhs. நீ தேன்னுகிறிய சிப்பு, அதோட ஃபுல் டீட்டெயில் எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேட்டுன்றது எனக்கு தெரியும். அந்த வீட்டில் போய் எல்லா சர்வீஸும் பண்ணிட்டேன். என்ன சர்வீஸ் பண்ண? வாட்டர் சர்வீஸ் பண்ணிருப்பாம்பா. அப்படியா? அந்த சிப்பு எப்படி அடிச்சு தரணும்னு எனக்கு நல்லாவே ஐடியா தெரியும். நான் அடிச்சு கொடுக்குறேன். பாஸ் நீ சரியான குரங்கு வித்த காட்டுற பாஸ். இவன் காஸ்ட்லி டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நோ. சூனிய வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கா பாஸ்? நோ. கர்க்கின கழட்டிட்டு குளத்துல அமைக்க சாவடிங்க பாஸ். ஆளு மண்டைய. டேய் போடா. You can leave now. பை த பை ஜான். பாஸ் கை கொடுக்காதீங்க, அசிங்கப்படுத்தி அனுப்புங்க. பெரிய ஜேம்ஸ் பாண்ட் கை குத்து தான் கிளம்புவாரு. பழம்லாம் பாக்கெட்ல தான்டா வச்சுக்கிறீங்க. இப்ப பாருங்கடா. பாஸ் 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 உள்ள லைட் எடுத்து பாஸ். பாஸ் என்னமா பண்ணிட்டான்? என்னடா பண்ண? ஏய் அது பழம் கிடையாது, அதுல ஒரு சின்னதா ஆட்டோ பம்ப் செட் பண்ணி வச்சுக்கிறேன். மாமா அதுல எல்லாத்துலயுமே வைஃபை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்க பாஸ் செல்லுல இருந்து ஒரே ஒரு கால் வந்ததுன்னு வச்சுக்கா, அது எல்லாமே வெடிஞ்சிரும். வெடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ருதிகாசன் ஃபுல்லா பரவிடும். அது சிட்ரிக் ஆசிட்ரா. அதான்டா காட்டு மாடு. அது மட்டும் பரவிச்சுன்னா நீங்க எல்லாரும் சின்னுக்கு சின்னுக்கு சின்ன. உங்கள்ட்ட பல இருக்கு. உங்கள்ட்ட மேட்ச் பண்றேன். எடுத்து ஏய் ஏய் எங்கடா கை விட்டுனுக்குறீங்க? இங்க வாங்க. இந்தா உன் ஃபோன். டேக் கேர். இத பண்ண மேஜிக்ல இதான் பெஸ்ட் மேஜிக். உன் கோட்டைக்குள்ளே வந்து உன் செல் அடிச்ச எனக்கு அந்த சின்ன சிப்பு என்னால அந்த வீட்டுக்குள்ள இருந்து எடுக்க முடியாதா ஜான்? இது சும்மா சின்ன டீசர் தாம்மா. அதுக்கு எதுக்குடா எங்க பாஸோட போன்ல போட்டு விட்டா? எனக்கு பின்னாடி பிரச்சனை வரக்கூடாதுல, அதுக்குதான். பாஸ் தொலைநோக்கு பார்வையில யோசிக்கிறான். நான் எப்பவுமே நேர்கொண்ட பார்வை தான்டா. தலையை டச் பண்றான். இவனுங்களை வச்சு பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடலாம், ப்ராஜெக்ட்லாம் பண்ண முடியாது. ப்ரோ அவர் நம்மள கலாய்க்கிறார் ப்ரோ. Hey guys, it's really shut up. Go get me the money. எவ்வளோ மாமா? 50 லட்சம். என்ன எத்தனை வர சொல்லிட்டான்? வாயின் பரவாயில்ல, இந்த கத்திலே இருப்போம். வீட்டில் போய் எண்ணிக்கிறேன். ஏய் சொன்ன டைம்ல சிப்பு வரல. ஓ 2 எலுமிச்சம் பழத்தையும் அறுத்து ஜூஸ் போட்டுரு. அதுக்கு அவசியம் கிடையாது, ஏன்னா நானும் ஜூஸ் கடை வச்சிருந்தவன் தான். ஏய் செய்வானாடா இவன்? அதான் இவ்வளவு நேரம் வச்சு உங்களை செஞ்சான்ல. இல்ல செய்வான். சைஸ் பெருசா இருக்கல, நல்லா செய்வான். சூரிய பார்வை அர்ஜுன் மாதிரி போவோம். தம்பி அண்ணா உங்களை கூப்பிடுறாரு. அவனை வந்து வீட்டில் பார்க்க சொல்லு. கல்யாண தங்கம் 916. ஐயோ பம்பு வாயா. அண்ணா வணங்கண்ணா. என்ன தங்கம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லண்ணா, பைக் பஞ்சர் குடுத்துருக்கிறேன், போட்டிருப்பாங்க, எத்தனை கிளம்பலாம். டிராப் பண்றேன், ஏறு. அட ஏறுப்பா, அண்ணன் வண்டி ரோட்ல நிக்குது, நீ ஏறாம இருக்க. கம்ஃபர்ட் உட்கார். அப்படி வசதியா. தம்பி இந்த கெட்டப்ல அப்படியே ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் வில் ஸ்மித் மாதிரியே இருக்கீங்க. நீங்க கூட ரவி மாதிரியா மாதிரியே இருக்கீங்கண்ணா. ஐயோ என்ன நடக்க போகுது தெரியலையே. தம்பி என்னை பார்க்கவே மாட்டீங்க, ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, பேக்க பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? ஏன் சித்தப்பா வீட்டுக்கு கணேசனுக்கு பிபி மாத்திரை வாங்கி போறேண்ணா. யார் அந்த கராரு போவா எனக்கா? ஆமா தம்பி 25. தம்பி பிளஸ் 25 50 லட்சம் உள்ள இருக்கு. Am I right? அக்யூஸ்டிங் கிட்ட மாட்டினா பேக மட்டும் தான் பிடிக்கணும்னு பானுங்க. ஆனா இவனுங்க கிட்ட மாட்டினா பேகும் பிடிங்க கொன்னு வாழைத்தோப்புல போச்சிருவானுங்களே. என்ன மைண்ட் வாய்ஸ்ல பேசுறீங்க? மைண்ட் வாய்ஸ் எல்லாம் இல்ல, நான் ஸ்ட்ரைட்டா தான் சொல்லுங்க. என்ன கேட்டுச்சு? இவ்வளவு அசிங்கமா என்ன பார்க்காதீங்க. நீங்க என் வாழ்க்கையில பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்டா தான் உங்களுக்கு சூட்கேஸ் வரும். உங்க சூட்கேஸ் அடிக்க மாட்டேன். இந்தாங்க பிடிங்க. தம்பி இப்போ ஒன்னு சொல்றேன். இப்போ என்ன வேலையை போயிட்டு வந்தேன் தெரியுமா? ஒரு சின்ன கான்ட்ராக்ட்ல ஒரு சைன் பண்ணேன். இதே மாதிரி 6 பேக் உள்ள கிடக்கு. என்ன பாருங்க பாருங்க தம்பி. நானா ஸ்டிக்கர் போட்டு சீட் ஓட்டு நிக்குது. நல்லது பண்றீங்களா இல்லையா? இதுக்கு மறட்டா போடுங்க. ஸ்டாப் வண்டி நிறுத்து. ஐயோ இவனா? இனிமேல் உன்னை எங்க பார்த்தாலும் பறிமுதல் தான். பார்த்தா பிடிங்கிடுவானே. யோ ஓம் சரவணா, ஏயா உன் ப்ரொமோஷன் பையில தான் சிஎம் வரைக்கும் மூவ் பண்ணி வச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன குறுக்க வந்து வண்டி மறைக்கிறா? ஐயா வண்டியில சைரன் இல்ல, கட்சி கொடியே இல்ல, அதனால தான் மடிக்கிட்டோம். பை எலெக்ஷன் வருது இல்லையா, அதான் மேலெடுத்து உத்தரவு. சிட்டு புள்ள அலாட்டா இருக்கும். ஒரு 10 விசப்பட்டோட பணமா பாத்துக்க சொல்லிருக்காங்க. ஐயா என்னையா? ஒரு பருப்பு வியாபாரி 50,000 பணம் வச்சிருக்காங்க. இது 50,000 ரூபாய். ஆமாயா. 50,000 டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? டாக்குமெண்ட்ஸ் இல்லையா? அஜிஜோ முதல்ல பறிமுதல் பண்ண. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேச சொல்லு. ஆமையா பருப்பு வியாபாரி. யார் சார் அது? பேக்க வச்சு மூஞ்சி மறைச்சிட்டு இருக்காப்ல. அவர் மூஞ்சி ரொம்ப சுமாரா இருக்கும், அதான் காட்ட வைக்கப்படுறாரு. கேக்குற மாதிரி கேள்வி. போய் அங்க போய் நோண்டியா போய்.
தம்பி எதுக்கு போலீஸை பார்த்தோன்னே தியேட்டர்ல சமோசா விற்கிறோம் தட்டை தூக்குற மாதிரி பேக்கை தூக்கிட்டு அலையிற? இல்லண்ணா போலீஸ் பார்த்தாலே எனக்கு பயம், அதுலயும் இவரை பார்த்தா பயங்கர பயம் எனக்கு. ஆமாமா. அடடடடா தம்பி பேசிட்டே வந்ததுல கோட்டை வந்துருச்சுப்பா. அண்ணன் கோட்டைக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. கொஞ்சமாவது மக்களுக்காக பேசுங்க. ஆமா தம்பி. இங்க இறங்கிடுமா? கண்டிப்பா தம்பி. இறங்குனா பணத்துக்கு சேஃப்டி. என்ன பேசிக்கிற அண்ணா? உங்க கிட்ட உதவி கேக்குற நேரம் வந்துச்சுண்ணா. ஐயோ இந்த டைமா? சரிப்பா பட்டர் கழி டக்குன்னு செய்றேன். இந்த பேக 6 பேக்கோட சேர்த்து 7வது பேக்கா வெச்சுங்க. காலையில 10 மணிக்கு வந்து நான் கேட்டு வாங்கிக்கிறேன். அடச்சி இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு ஹெல்ப்பாப்பா. அசிங்கப்படுத்தாதப்பா. இதெல்லாம் ஒரு ஆடியில வைங்கண்ணா, ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. ஆனா அதே மாதிரிண்ணா நான் வந்து கேட்டா மட்டும் தான் இந்த பேக்கை நீங்க கொடுக்கணும். சத்தியம் பண்ணுங்க. தம்பி மேல சத்தியம். உன் மூஞ்சிக்கலாம் அவ்வளவு பில்டப் கொடுத்தேனடா. ஒன்றதெல்லாம் பண்ணிட்டு அத்திவரதர் சில மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்கான் பரேந்திரா. பார்ட்னர் அந்த மினிஸ்டர் கிட்ட பணத்தை கொடுத்தவரை வேற வழி தெரியல பார்ட்னர். ஆனா நடந்தது ஒரு விதத்துல நல்லதுதான் பார்ட்னர். ஒருவேளை போலீஸ் கேல மட்டும் அந்த காசு மாட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், விபூதி தான். இப்போதைக்கு மினிஸ்டர் கிட்ட காசு இருக்கிறது நல்லதுதான். ஆனா காசு கேட்ட உடனே கொடுத்துருவான பார்ட்னர். நான் எப்போ வந்து கேட்டாலும் எனக்கு தரணும்னு சொன்ன பார்ட்னர் கண்டிப்பா தருவான். சரி பார்ட்னர், முதல்ல அந்த சிப்புக்கு பிளான் பண்ணலாம். முதல்ல 2 ரவுண்டு போடலாம், அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம். இருக்கு ஐயோ பார்ட்னர் என்ன லிவர் பிடிங்கி டப்பாக்குள்ள கொட்டி வச்சுக்கிறான். பார்ட்னர் நமக்கு வேண்டிய சிப் மட்டும் தான், அது மட்டும் தேடலாமா? என்ன நாய் மூஞ்சி நசிங்கி போன டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. என்ன நாய் பூனை மாதிரி கத்துது. ஷட் அப் டேய் பார்ட்னர். டேய் பார்ட்னர் வாடா, அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. என்ன கத்துற? நாய் கொலைக்குது பார்ட்னர். நாய் கொலைக்காம வேற என்னடா பண்ணும்? பார்ட்னர் நாய் மாதிரி கொலைக்க மாட்டேங்குது, பூனை மாதிரியே கொலைக்குது. ரொம்ப கடுப்பேத்துற. நம்பலையா? இப்ப பார். ஏய் ஒரு முறை கொலை கொலை. என்ன பார்ட்னர் உங்களை நாய் கிட்ட என்ன வளவளன்னு பேசிட்டு சிப்பதல்ல வாடா. சைலண்டா போ. பார்ட்னர் அங்க பாத்தியா ஆளை வெட்டி மீன் தொட்டில இறக்கி இருக்கானுங்க. சயின்ஸ் லேப்னா அப்படி தான் இருக்கும் பாரு. கண்ணை புடிங்கி வெளிய விடுறது சயின்ஸா? எவன் இந்த வேலையை பாக்குறது? மனுஷன் மண்ணுக்கு போனதுக்கு அப்புறம் வேஸ்ட்ன்றானுங்க, ஆனா பாட்டில போட்டு அடிச்சு வச்சுக்கிறானுங்க. என்ன பிஜிலி ரமேஷ் உரிச்சு தொங்க விட்டுக்கிறானுங்க. நான் என்ன அப்படியே ஆகிறேன்? அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவர் ஃபீல் பண்ண மாட்டாரு. டேய் நானா சேவ் பண்ண வந்துக்கிறேன், அதுவும் தூக்கி காட்டுற. யாருக்கு மூளை உந்தா? கைட்டி டேபிள் மேல வச்சுக்கிற. சனியம் பிடிச்ச சிப் எங்க இருக்கும் தெரியலையே. தண்ணி எவ்வளவு இருக்குதுன்னு பாப்போம். டேய் யாரா அது படி கட்டி குறுகால செவத்த கட்டினது? இப்ப எப்படா நான் மேல ஏறி தமிழ்நாடு தண்ணி திறந்து விடுறது? இதுக்கெல்லாம் காரணம் பார்ட்னர் தான். டேய் பார்ட்னர், ஐயோ லிவர் கொட்டிக்கிச்சே. எலிசா எலிசா யார் இவனுங்க? இது ராட்சசன் கிறிஸ்டோபர் வீடுன்னு நினைக்கிறேன். என்ன பார்ட்னர் பிரீசர் தந்து சரக்கு வச்சுனுங்கிறியா? நான் ஒரு டகில எடுத்துக்கிற சால்ட் எப்ப பார்த்தாலும் சரக்கு சரக்குன்னு என்ன தெரியுமாடா? உள்ள கை வச்சுட்டு இருக்க? தெரியாது சார், நீங்களே சொல்லுங்க. உள்ள ஏதோ ஆசிட் மாதிரி இருக்கு. பார்ட்னர் மேல சயின்டிஸ்ட் இருக்கானுங்க. என்ன இதை பத்தி சொல்லாமலே போறாங்க. நம்ம கல்யாணம் சாவடிச்சு இல்ல பார்ட்னர், கண்ண பொண்ணாட்டி கைக்கு வந்து சரக்கு எப்பவுமே விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டேய் சயின்டிஸ்டா? டேய் ஸ்கூல் பையன்டா அவன். உங்களுக்கு அவங்க அப்பன் துணி எடுத்து கொடுத்துக்கிறான், அதை பொண்ணு சுத்தி நிற்கிறான் உள்ள. அதை பார்த்து பயந்துனுக்கிறேன். யாரா நீங்க? மூக்கு புளியும் பாரு, அவன் தான் சயின்டிஸ்ட், டவுட்டே இல்ல. இப்ப அவன் வாயை உடைச்ச சிப்பங்க கேட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். வேற வழி இல்ல. பாத்துக்கலாம். வா சீனா போடு, சீனா போடு. என்ன சிப்ப குத்துரு இல்லன்னா ஜனகராஜ் அங்கிள் கிட்ட சொல்லிடுவேன். யாருகிட்ட? டேய் சொல்றேன் நம்மள பத்தி. டேய் சயின்டிஸ்ட், நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்துறோம். சிப்ப கூட நாங்க வீட்டுக்கு போறோம். மாதிரி பேசி என்னது இது? எவ்வளவு தைரியம் தான் என் லேபுக்குள்ளே வந்திருப்பீங்க. என் ஃபார்முலாவை யாரும் எடுக்க முடியாது. யாரா நீங்க? வேணாம் சயின்டிஸ்ட், எதா இருந்தாலும் பேசிட்டுக்கலாம். சொல்றேன் அந்த ஆளு சுசுரா காமிச்சு பிலிம் காட்டுங்கிறான், பயந்து நிக்கிறேன். சுசுரா பத்தியா? தொட்டா ஷாக் அடிக்கிற மிஷின் அது. எப்படா அடிக்கா? இப்ப அடிக்க மாரு. லாக் ஆயிச்சா? ஓபன் பண்ணியா? வாயா. ஏய் எப்படா லாக் ஆச்சு? ஏய் பக்கத்துல ஆயிச்சுடா. டேய் அதுல போ, அந்த மிஷின் என்ன பண்ணுது? பட்டன் இருக்கே. வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு பாரு. பட்டன் பொறுமையா அழுத்துறா, நல்லா அழுத்துறா. ஐயோ கதால் பிச்சை அழுத்துறா. அந்த ரெண்டு பிளாக் போட்டு அழுத்து. வயர்ல புடுங்கற, பட்டன் போட்டு அழுத்து. எனக்கு தெரியல, அலாரம் அடிக்குது.
டேய் டேய் வாடா சவுண்ட் வந்து காது கிழிக்கிற சவுண்ட் வாடா எந்த பட்டு நமக்கு நிக்க மாட்டீங்க என்னால முடியலன்னா அந்த சைடிஸ் தண்ணி தச்சாத எப்படி கொண்டடா டேய் போடா தண்ணி அடிச்சு வந்தா பிரச்சனை இதுல இருந்து ஏதோ வந்து கழுத்துல குத்திச்சு பாருங்க வர சவுண்ட் எல்லாம் வந்து போறடா சீக்கிரம் வாடா ஓடிடா சிப்பா போதுல வா பாரு எதுமே அகம் சொல்லலாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு பாடியில் போயிருப்போமே பார்ட்னர் அந்த ஆட்டா பாம் கண்ணை எவ்வளோ பெரிய விஷயத்தில் நம்மளை கோத்து விட பார்த்தா எங்க விரல்ல மேலே ஏறுனுங்கிறார் இவரு பார்ட்னர் என்ன சொல்லு என்ன யோசிக்கிற திருப்பி அந்த லேப்குள்ள போய் எப்படி இந்த சிப் எடுக்கணும்னு யோசிக்கிறேன் பார்ட்னர் என்னை எப்படி முழுசா காவு கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன் நினைக்கிறேன் அது இல்லடா நீ ஒன்றும் பேசாத எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் பார்ட்னர் நான் எவ்வளோ பிதிரில் இருக்கிறேன் தெரியுமா மாரெல்லாம் வலிக்குது அந்த தையல் தேத்து கொஞ்சம் தேய்ச்சி விடா தைலம் தையல் தேய்ச்சி விடணும் வேணாம் இதே ஆளு கேட்டு இருந்தா தேய்ச்சி விட்டுருக்க மாட்டேன் எப்போ தைலம் தேய்க்க மாட்டேன் சொன்னி இதுக்கப்புறம் மூஞ்சில் நான் முழிக்க மாட்டேன்டா குட் பாய் யார் அது அரண்மனை பேய் மாதிரி இருக்குது பின்னாடி சுந்தர்சி இருக்காரா இல்லையே நான் தான் ஐயோ என் அழகான மூஞ்சிலாம் போய் அசிங்கமான மூஞ்சி வந்துச்சு நான் என்ன பண்றது ஐயோ என் காப்புலாம் போயிடுச்சு இவ்வளோ பெருசு கிடையாது இந்த டிஷர்ட்டு டவுசர் கட்டினுக்குது ஐயோ ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல என் அழகான ஹேர் ஸ்டைலும் காணுமே டாய் ஐயோ என் அழகான வாய்ஸும் போயிடுச்சே மச்சானா யார் நீ கல்யாணம் மச்சாவா அட சும்மா இருமா ஏய் யார் அந்த பொண்ணு நைட் கூட தான் தூங்குன இது எப்போ வர வச்ச இப்ப எப்படி இருக்கு நீ நல்லா தான் இருக்க ஆனா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது சொல்ல வந்தது புரிஞ்சுக்க மாட்டீங்க ஜெட்டி எங்க போட்டு டி-ஷர்ட் அந்த பொண்ணுக்கு போட்டு எங்கடா போன டேய் கல்யாணம் முன்னாடியா வா உன் மூஞ்சிக்கலாம் ஒரு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் இதுல இந்த ஐட்டம் வேற டேய் வெளிய வாடா லூசா நீ வெளியில பூட்டி இருக்கு கதவை தட்டிட்டு இருக்கற நைட் உங்க கூட தானே தூங்குனேன் காலையில பாறா இப்படி ஆயிட்டு மச்சான் ஹேர் ஸ்டைல்ல போயிச்சு மச்சான் டெஸ்லாம் லூஸ் ஆயிச்சு ஹோலி ஷிட் மெண்டல் இருப்பானோ மடிச்சு நேத்து சயின்ஸ் வீட்டுக்கு தேட போல பிரச்சனை ஆயி ரெண்டு பேரும் ஓடி வரல ஊர்ல இருந்து வந்து 25 லட்சம் நீ கேக்கல வேற டிசிஎஸ்எஸ்ல சேக்கல காபி ஷாப்ல ஒரு ஃபிகரை நீ ஷேர் பண்ணல டேய் ஹனிமூனுக்கு செங்கமலத்தோட போட நீ மண்டைய கழுவல மொத்த பிளானையும் நீ தானே போட்ட நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே ஃபாலோ பண்ணு ஏய் உண்மைதான் கரெக்ட் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் உன் அனுப்புனது யார் நீ டியா நான் டாடா தாதாவா நீ எவ்வளவு பெரிய தாதா இருந்தாலும் சரி ஆனா என் ஃப்ரெண்டுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ண சொல்றீ சொல்லனா சுரி விடுவேன் ஏய் இன்னும் நான் கதை பார்த்து மயங்கி ஒரு பழக்கம் போல ஹலோ உனதான் இப்போ எதுக்குடா கட்டி போட்டுருக்க யார் நீ உன்னை யார் அமிச்சாங்க என் ஃப்ரெண்டு கல்யாணம் இங்க அடே நீ கட்டிய காட்டின உடனே நான் மயக்க போட்டு உழல ஆஹா எந்த பொண்ணு தான் கத்திய பார்த்த மயங்கி உலாது ஏய் பொம்பளைன்னு பாக்குறேன் இல்லாட்டி அவ்வளவுதான் ஐயோ பொம்பளைங்கறானே என் பாக்கெட்ல கை விட தெரியும் வந்தல இருந்து பாக்குறேன் பாக்கெட்ல எல்லாம் கை விடுன்ற நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா டேய் லூசு அங்க தொங்குற பேண்ட் பாக்கெட்ல கை விட தெரியும் ஓ அந்த பேண்டா இப்ப புரிஞ்சிருக்குமே ஏய் இது என் ஃப்ரெண்டோட பால் அது ஏன் பால் சயின்டிஸ்ட் வீட்ல அச்சது ரூம்ல வளலான்னு எடுத்தாங்க என்ன வெறுப்பேத்திரியா எங்களை வேவ் பார்த்தது மட்டும் இல்லாம என்ன கதையா சொல்ற அரலூஸ் எங்கடி என் ஃப்ரெண்ட்
நீ அழுத்தின பட்டில் தான் எனக்கு ஊசியை குத்திச்சாடா? பார்ட்னர் பார்ட்னர் நீயா இது? நான் தான். என்ன மன்னிச்சிடுற பார்ட்னர், உன்னை ஆயிட்டோன்னு சொல்லிட்டேன். நான் இப்ப எப்படிடா மாறுறது? ஒண்ணு பண்ணலாம், அந்த சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டு ஒன்று பழைய மாதிரி இருக்கலாம். திரும்ப இன்ஜெக்ஷனா? மச்சான் ஐயோ அண்ணே, வீடு டுலெட் போட்டிருக்கு. இங்க இருந்தவர் இங்கண்ணே. அவன் ஒரு விவகாரமான வேலையை பார்த்தா நேத்து. என்ன பார்த்தா? இவளும் டெலிக்கா ஒரு ஊட்டியை காலி பண்ண போட்டாமா. ஓடிட்டானா? அவரு இப்ப எங்க இருப்பார் தெரியுமா? தெரிஞ்சா நீ சொல்ல. ஏற்கனவே 200 ரூபாய் பாக்கி வச்சுட்டு போய் அவனே நான் தெரிஞ்சுக்கிறேன். என் லைஃபே போச்சு. மொத்தத்தை காலி பண்ணிட்டு போயிட்டான். போகும்போது கல்யாணே. டேய், பணம் கொடுத்தவன் கால் பண்றான்டா. நான் மட்டும் அவன் கையில மாட்டினா செத்த கொஞ்ச நெஞ்சமா பேசின வச்சு செஞ்சிருவானே. போச்சு என் வாழ்க்கை போச்சு மச்சான். ஃபோன் ஆஃப் பண்ணு. சரி ஃபோனை கட் பண்றான். எனக்கு என்னமோ வேணும்னே கட் பண்றான்னு தோணுது. உன்னை வேணான்னு தான் கட் பண்றான். இங்க பாரு, நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கு இந்த சயின்டிஸ்டோட பெரிய சயின்டிஸ்ட பிடிச்சி உன்னை எப்படியாவது மாத்திடலாம். மாறுவேன்ல? அப்படிதான் நினைக்கிறேன். பார்க்கலாம். பார்ட்னர் இங்க பாரு, முதல்ல உனக்கு லேடிஸ் ட்ரெஸ் வாங்குறோம், அதுக்கப்புறம் மினிஸ்டர் கிட்ட பணத்தை வாங்குறோம், அதுக்கப்புறம் நம்ம மாத்துறோம். ஹாப்பியா? ஹாப்பி. சரி ஃப்ரீயா விடு. உண்மையை சொல். எங்க அந்த கல்யாணம் என்கிட்ட இந்த பணத்தை அடிச்சிட்டு போயிருக்கான். ஐ டோன்ட் கேர் அபௌட் தி மணி. ஓட்டிக்கு இங்கிலீஷ். ஆனா நீ அந்த சிப்பை கொடுக்கல. சிப்புக்குள்ள புல்லட் இறக்கிடுவேன். இல்ல இறக்குவாரு. யாரு நீ? புல்லட்டா இருக்குவியோ இல்ல தலையில இடியா இருக்குவியோ என்னாலும் படிக்க. நான் இல்லாம தனிப்பட்ட முறையில உன்னை வந்து அவன் என்னைக்கு பார்த்தானோ அன்னையோட அவனை ஃபயர் பண்ணிட்டேன். புரியலையா? இங்க வேலையை விட்டு தூக்கிட்டேன். இப்ப கம்பெனில இருந்து எல்லாரும் கடவு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பயப்படுவாங்கல்ல. சமாதானம். இனி வேணாம் சமாதானம். பாத்துறா பயப்படுறான்ல. பிதிக்கிறேன். பண்ணது நீங்க 2 பேரும் தெரிஞ்சது. சாவு என் கையில இல்ல, பாஸ் கையில. நான் செத்த பிறகு சாப்பிட்டேன். உங்க யாரையும் எடுத்துட்டு போயிரு. என்ன பேச்சு பேசுற மத்தியாடா பாஸ்? இதுக்கெல்லாம் காரணம் அந்த களவாணி பை தான். அந்த களவாணி பை மட்டும் கையில கிடைச்சா அவனை கோழி குஞ்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருவேன் பாஸ். என்ன பேச்சு பேசுற அந்த ஆல்ட்ரேஷன் மூஞ்சி. விக்கிற வண்டி வைகுண்டம் உனக்கு இருக்குடா யமகண்டம். கோழி பிடிக்க தெரியாத உங்களெல்லாம் வச்சு சங்கு பிடிக்க வந்திருக்கான் பார். எங்க கோழி குஞ்சை பிடிச்சு கடை சொல்லு பாப்போம். மூடிட்டு போயா. பட்டர் Dress எப்படி? ஐயோ சூப்பரா இருக்குது. டேய் வாய் மூடு. டார்ச்சரா இருக்குது. டேய் ஏன்டா இந்த Dress போட்டு வந்திருக்க? ஏன்டா? ஆம்பள மாதிரி போட்டு வந்திருக்க. நீ ஒரு பொம்பளை. ஃபர்ஸ்ட் அத நம்பு. உள்ள போய் கழட்டி மாத்திட்டு வா போ. லேடிஸ் ட்ரெஸ். சரி மச்சி. இப்போ பாரு. யார் அது? என்ன இங்க இருக்க? அதுவும் லேடி செக்ஷன்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கலாம்னு வந்தேன். நீ எனக்கு ஷாக் கொடுத்துட்ட. நிஜமாவா சொல்ற? நீ சொல்றது பார்த்தா நான் ஏதோ ஒரு பொண்ணோட வந்து அந்த பொண்ணு இப்பதான் ட்ரையல் ரூம்ல அனுப்பிச்சு நாங்க நின்று இருக்கிற மாதிரி பேசுற. எனக்கு Dress செலக்ட் பண்ணல. என்னடா இது? வரும்போது ஒன்னோட வந்தா இப்போ இன்னொன்னு வந்து சேர்ந்து போச்சே. ஒண்ணுக்கே வழி இல்ல இவனுக்கு 2. இரு உன்னை மாட்டி விட்டுட்டு அவளை கரெக்ட் பண்ணின்னு நான் துபாய் போயிடுறேன். ஸ்ரீதர் Dress எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? உங்களை தான் கூப்பிடுறாங்க. உங்களை தான். ஸ்ரீதர் உன்னை தான் கேட்டுக்கிறேன். Dress நல்லா இருக்கு இல்லையா? நீ இருமா. ஸ்ரீதர் தான உங்க பேரு? கூப்பிடுறாங்களே. இது பிரியாடா. பாத்தா சாவுச்சு. அப்படி. Dress நல்லா இருக்குதா இல்லையா? இது ஃபுல்லா இருக்குது. ஆனா அது நல்லா இருந்துச்சு. வா வா வா. இல்ல வெச்சு சேரம். ட்ரையல் ரூம் போய் பாருங்க. ட்ரையல் ரூமா? ஆமா, இது ட்ரையல் ரூம்ல தான போட்டு பார்க்கணும். அப்பா இந்த Dress உனக்கு கரெக்ட்டா இருக்குமே. இல்ல நான் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன். எனக்கு தெரியாத பேபி உன் Dress இது என்னன்னு. அப்படியே பில் போடலாமா? சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பை. பை பிரியா. See you. ஹபா. யார் அது? போய் பாருடா. ஏய் இந்த பாத்தீங்களா? டேய் கல்யாண். யாரா? தட்டி உடைச்சிடுவாங்க போல இருக்கு. வரேன். நல்லா இருக்கீங்களா? விடுங்கடா. என்னங்க? ஐயோ டாடி என்ட்ரி ஆவறானே. விடுங்க பிரதர்.
அட்ரஸ் சொல்லுங்க. ஃபார்முலா சிப்பை எடுத்துறேன்னு 50 லட்ச ரூபா வாங்கிட்டு மொபைல் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டா தப்பிச்சிடலான்னு நினைச்சிங்களா? என்னண்ணா சொல்றீங்க? பாஸ் அமுக்குல அவனுக்கு ஒத்த காது கேட்கலன்னு நினைக்கிறேன். டேய் வளர்ந்து கட்டான், உன் ஃப்ரெண்டு காங்கிரீட் மட்டையை 50 லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டான்னு சொல்றோம். என்ன அன்னதானம்? கரெக்ட் சமாதானம். உங்ககிட்டயுமா? அண்ணே தங்கச்சிகள் அதுக்காக சேர்த்து வச்சு இந்த 10 லட்சத்தையும் அடிச்சு போயிட்டான் அந்த லூசு. யாரு? நானு. கல்யாணம் எப்படி பண்ணணும், யார்கிட்ட கடன் வாங்கணும்னு தெரியாம உட்காந்து முழிச்சிட்டு இருக்கேனே. டிராமா ஆடுறியா? நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஆபீஸ்ல ப்ராஜெக்ட் எடுக்க வேணாம்னு சொன்னதே நான் தானே. நான் ஏன் டிராமா ஆட போறேன்? ஆமா ப்ரோ, பணத்தை எடுத்தவன விட்டுட்டு இவனா போட்டு அடிச்சுக்கிறீங்க. ஷபா, திஸ் இஸ் பேட் மேன். தேங்க் யூ நண்பா. டேய் மேற்கு இந்தியா விஷயம் தெரிஞ்சு எங்களோட டிராவல் பண்றியா? எப்படியும் அந்த டாகும் பேக்கும் இங்கே தான் இருக்கும் இல்ல? பாய்ஸ் பாஸ் சர்ச் த ஹவுஸ். எஸ் பாஸ். என்ன பண்ற? சர்ச் பண்றேன். என்ன சர்ச் பண்ற? கூகுள்ல சர்ச் பண்ணாலும் கிடைக்கல. காணா போன என் பழைய சட்டி தெரியா? சமாதானம் அன்னதானம் பின்னிடுவேன். போ போடா. இந்த கட்ட பீரோ பார்த்தானா நான் மேலே சாஞ்சிருவானே. இந்த டாக் கிடைக்கலன்னு பரவாயில்ல, அந்த பேக் கிடைச்சா போதும். உனக்கு ஜவுளி கடை பொம்மை பார்த்தாலே விட மாட்டான். நம்ம இந்த கலர்லாம் மாறிக்கிறோம். ஐயோ செம்மையா இருக்குமா? யார் மணி? எனக்கு பேக் மட்டும் கொடு. பேக் மட்டும் கொடுத்து போயிரு. உனக்கு என்ன சம்மதம்? டேய் 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 இத வச்சி சென்ட்ராடிடா டேய். தங்கச்சி வாமா தங்கச்சி. நான் என்ன பண்ணனும் அப்படியே ஃபாலோ பண்ணு. ஃப்ளோல போய்டு ஒரு பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணு. தங்கச்சி ரவுண்ட் பண்ணப்பா. யார் இந்த பால்கோவா சோகாரி இது? டவுசர் வர கீஞ்சி நிக்குது. என்ன பாப்பா பஞ்சர் ஆகிட்டியா? நான் ஒண்ணுமே பண்ணலடா. நீ கண்ணாலே கற்பழிப்ப. டேய் கண்ணால எப்பற கற்பழிக்க முடியும்? கண்ணால கற்பழிச்சா எப்பற புள்ள பிறக்கும்? சமாதானம். இப்போ நான் கல்யாணத்தை எப்படி நடத்துவேன்? அந்த பாடுவாவே காசு எடுத்து போயிட்டான். இப்போ மட்டும் காசு கிடைக்காட்டி நம்ம ரெண்டு பேரும் விஷம் குடிச்சு செத்து போயிடணும். அண்ணா அப்படினா நான் சந்தோஷமா வாழ முடியாதா? எனக்கு கல்யாணம் பாருங்க சார். நடத்தி காட்றேன். பாஸ் இந்த வெள்ளக்கார பிள்ளைக்கு ஏதோ கஷ்டமா ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் பாஸ். பஞ்சம் சார், நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் சார். வெள்ளக்கார பிள்ளை தொட்டதே இல்ல. ஆமா இல்ல பாஸ், ஒரு ஹெல்ப் பண்ணி டச் பண்ணேன். கொஞ்சம் குறங்கடா ரே. கொடுத்த 50 லட்சம் ரூபாய் வெளிய கணா. இதுல 5 லட்சம் ரூபாய் வேறயா? ப்ரோ வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன். வேற பேக் மட்டும் தான் இருக்கு, டாக் இல்ல. அதான் நீ இருக்கியே. வீடு ஃபுல்லா தேடி பாத்துறீங்களா சார்? அந்த பரதேசி மட்டும் கிடைச்சானா என் காசு வாங்கி கொடுத்துருங்க சார். உன்கிட்ட கிடைச்சானா bring him to me. கண்டிப்பா சார். நீ உன்கிட்ட கிடைச்சா ஏன் சொல்லுங்க? ஷபா பாய் டாடி. கல்யாணம் சார். பாஸ் அதே டாக் வாய்ஸ். எப்படி இந்த வாய்ஸ் வந்து தெரியல. உங்களுக்கும் அவன் வாய்ஸ் கேட்டுச்சுல? கேட்டிருக்கும். ஐயோ 10 லட்சம் ரூபாய் விட்டு எனக்கே கேட்கும்போது 50 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு கேட்காதா? லாஜிக் கேட்டுக்கோ. கரெக்ட் நண்பா. Keep an eye on them. கீப். அவனுக்கு மேல ஒரு கண்ணு வைக்க சொல்றாரு. ஒரு கண்ணு என்ன 2 கண்ணு வச்சிரேன். ஏண்டா தங்கச்சி, உனக்கு பாய் அவ்வளவு அவசியமா இப்ப? அது மொத்தமா பாய் சொல்லலாம்னு பார்த்தேன். ஓ அது கூட ஓகே. அவங்கள பார்த்த உடனே குடு 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 குடுன்னு உள்ள ஓடுனியே. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கவானா? நீ சமாளிச்சிட நினைச்சேன். அப்படியா? திடீர்னு பழைய குரல்ல எப்படி பேசுன? இதுல ஒண்ணு அங்க போடுங்க. அண்ணே டீ வேணுமா காஃபி வேணுமானே? டேய் தல்றா. கண்கள் நதி புறத்து கோதுமை பண்டம். டேய் பாப்பா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுடா? ½ hour ஆச்சுனே. half an hour. டேய் நம்ம கட்சியோட கொள்கை என்ன? பெண் உரிமை, பெண் சுதந்திரம், பெண்ணை தெய்வமா மதிப்போம். சீக்கிரம் அனுப்புடா. சரி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு கரை கிடையாது. ஆமா அண்ணன் என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? ஃப்ரெண்டு நேத்து 50 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தாங்கல்ல? ஆமா அது வாங்கிட்டு போலான்னு வந்தோம். அண்ணே இங்க 50 லட்சம் ரூபாய். யாரோட 50 லட்சம்? அது கல்யாணம் நேத்து உங்களுக்கு கொடுத்த 50 லட்சம் ரூபாய். ஓ கல்யாணம் எங்கப்பா? கல்யாணம் வந்து அர்ஜென்ட் வேலையா வெளியூர் போயிருக்கானே. அதான் எங்களை வாங்கிக்க சொன்னா. போன் வேற ஆஃப் இருக்கு. ஆமா அண்ணா. நோ அண்ணா, ஒன்லி ஆமா மாமா ஆர் ஆமா. ஓகே நீங்க டென்ஷனே ஆகாதீங்க. கல்யாண் பணம் இங்கே தான் லாக்கர்ல நிம்மதியா ஏசில தூங்கிட்டு இருக்கு. ஆனா தம்பி என்ன சொல்லிடுச்சுன்னா, நான் வந்து கேட்டா மட்டும் தான் இந்த பேக் நீங்க கொடுக்கணும். நானும் ஆமா தம்பி சத்தியம் பண்ணிட்டேன். நாக்கும் வாக்கும் அக்னி குஞ்சுக்கு முக்கியம். வாக்கு தவற மாட்டான் இந்த அக்னி. என் வாயாலே நான் கெட்டனடா. தேர்தலில் கொடுக்குற வாக்கு மட்டும் தவறது இல்லையானே? அது பரம்பரை பழக்கம்பா. அப்புறம் பாப்பா
யாரு? பாப்பா கல்யாணோட தங்கச்சி. கல்யாண் தங்கச்சியா? சேம் பர்சனாலிட்டி. என்னப்பா தவக்கல வயனுக்கு இப்படி ஒரு தரமான தங்கச்சியா? என்ன காம்பினேஷன்? மூஞ்ச பத்தி பேசினா செஞ்சிருவேன். யாரு யார் செஞ்சிருவா? யார் செஞ்சிருவா? அதான் மக்கள் எல்லாம் செய்றீங்கல்ல, மக்களுக்கு செய்றீங்கல்ல, அதானே. அப்படி வா. உனக்காக அண்ணா ஆர்டிஸ்ட்கெல்லாம் எடுத்து கொடுத்தாரு, எங்களுக்காக ஒரு மேட்ரை முடிச்சு கொடுத்துறேன். உனக்காக என்ன வேணாலும் பண்றேன். என்ன வேணும் சொல்லு செய்றேன். ஐயோ மூடுக்கு போறானே, நம்மளும் படத்துல வந்துரும் போல. தம்பி அக்னி குஞ்சுக்கு வாக்கு நாக்கு முக்கியம். பாப்பாவுடைய அப்ரோச் சாப்பிட்டா இருந்தாலும் நான் பாலிஸ் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங். கொஞ்சம் வெளியே போய் காத்துவாங்க. அதுல அர்ஜென்ட்டா அந்த பணம் கொஞ்சம் கல்யாணம் வரட்டும் பணத்தை கொடுத்துறேன்னு புரியல. பாப்பா கோவப்பட்டாலே கொழுந்து விட்டு எரியுது எனக்கு. அண்ணா என்னடா பணத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? டேய் நம்ம கிட்ட இல்லாத பணமாடா. அந்த பணத்தை அரை கையெழுத்துல சம்பாரிச்சிருவேன்டா. பாப்பாவை பாத்தீல்ல, சும்மா பவளப்பாறை மாதிரி பளபளபளன்னு இருக்கா. பவளத்துல ஒரு மோதிரமாவை செஞ்சு போட வேணாமா? பணத்தை படக்குன்னு கொடுத்தா பொசுக்குன்னு காணா போயிடுவாடா. அதனாலதான் பெண்டிங்ல வைக்கிறோம். பெண்டிங்ல வச்சாதான் வர போக வர போக வர போகன்னு ஒரு போக்குவரத்து ஏற்பட்டு பழக்கமாகி ஒரு ஏசி ரூம் வரைக்கும். என்ன நீங்க என்னடா இன்னும் புரியலையா? பாப்பா உங்க கையை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படி சொல்லும்போது இன்னுமா புரியல? இணைந்த கைகள். சூப்பரா சூப்பரா சூப்பரா. கொடுத்துடலாம்டா. தம்பி 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 ஒரு நிமிஷம். என்ன இங்க வா. ஐயா வேற பணம் தரேன்னு சொல்லிட்டாரு. அப்ப வாங்க போய் எடுத்துக்கலாம். அவசரப்படாத. நீ வேற நல்ல வேலை எல்லாம் பண்ணிருக்கியமாப்பா. ஆனா ஒரு சின்ன விஷயம், ஒரே ஒரு மணி நேரம் வெளியே போயிட்டு ஒரு டீ தம் அடிச்சேன்னா ஐயா பாப்பாவோட க்ளோஸா டிஸ்கஷன் பண்ணி அனுப்பி விட்டுருவாரு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? பணம் வேணுமா வேணாமா? வேணுங்க. அப்ப பாப்பா அனுப்பு. ஐயா பாப்பா ஓகே ரெடியா? என்னடா சொல்றான்? இல்ல பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க. அட சூப்பர்டா மச்சான். ஆனா ஒரு கண்டிஷன். பணம் பிளட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க. நீ தங்கச்சி இல்ல? கரெக்ட் தானே? மட்டும் வாங்க வந்துரு. இனி கல்யாணுக்கு சாந்தி முகூர்த்தம் தான். பேரு அக்னி குஞ்சு. இன்னும் கொளுத்து போறணும். என்ன வேத்து விருவுக்குது? என்னண்ணே க்ளோஸ் டிஸ்கஷன் முடிஞ்சிச்சா? டிஸ்கஷன் இல்லடா, டிஷ்யூம் டிஷ்யூம் நல்லா பச்சி செஞ்சுட்டாடா. பச்சி செஞ்சுட்டாளா? ஆமாடா டேய், அவ ஆளுதான்டா பளபளன்னு இருக்கா. தோல் சொர சொரன்னு இருக்கு, தொண்டை கரகரன்னு இருக்கு. மொத்தத்துல ஆம்பளை மாதிரி இருக்காடா. ஆம்பளை இந்த கருப்பு எருமை இல்ல, அதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்காடா அவ. டேய் நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறனோ இல்லையோ அவளை தூக்குறேன்டா. ஒரு தம் கூட அடிச்சு முடிக்கல, அதுக்குள்ள வந்துட்டான். மினிஸ்டர் ஒர்க்ல வீக்கா இருப்பானோ. நம்மளுக்கு காசு கிடைச்சா போதும் மச்சான். டேய் டேய் பேக் எங்கடா? பேக் எங்கயா? பேக் எங்கயா? என்னடா? ஏண்டா எல்லாம் தெரிஞ்சு தானே உள்ள அம்ச்சே. டேய் ஊ மேல சத்தியம்டி. சி சத்தியம்டா. கல்யாணம் தங்கச்சி அனுப்ப காசு கொடுக்குறேன்னு சொன்னான். மரியாதை இல்லாத வீட்டுல நம்மளுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அப்படியே தம் அடிக்கலான்னு வந்தேன். என்ன போய் மாமா வாங்கிட்டானே. டேய் எப்ப பணம் கிடைச்சு எப்ப சயின்டிஸ்ட் பிடிச்சு மாமா வாழ முடியும். ரொம்ப எமோஷனல் ஆகாத. வா வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம்.